ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் உள்ள 2வது அலகில் இருக்கிற 5வது பாடம் தான் பார்க்க போகிறோம். நானும் உதவுவேன். அணிலுக்கு பசித்தது, ஒரு கொட்டை கிடைத்தது, தின்ன நினைத்தது, கொட்டை ஆழமான குழிக்குள் விழுந்தது, அணில் அழுதது, யானை தும்பிக்கையால் எடுக்க முயன்றது, முடியவில்லை, ஆனாலும் அணிலுக்கு கொட்டை கிடைத்தது. அதாவது ஒரு அணில் இருக்குது, அதுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சான். உடனே அதுக்கு ஒரு கொட்டை கிடைக்கிது. அதை சாப்பிடணும்னு நினைக்கும் போது அந்த கொட்டை ஒரு ஆழமான ஒரு குழிக்குள்ளே விழுந்துருச்சு. அதை பார்த்துட்டு அணில் ரொம்ப கவலைப்பட்டு அழுதுச்சான். உடனே யானை அதோட தும்பிக்கையை பயன்படுத்தி அதை எடுத்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எடுத்து கொடுக்க ட்ரை பண்ணுது. ஆனால் அதனால் முடியல. ஆனாலும் என்ன பண்ணுச்சுன்னா, அணிலுக்கு அந்த கொட்டை கிடச்சிருச்சு. அப்போது யானை என்ன பண்ணியிருக்கோம்? சரி, என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பாடத்தில் பார்க்கலாமா? என்னால் எதையும் நன்றாக செய்ய முடியவில்லையே. யானை படுத்து தூங்கிட்டுருக்கு. அப்போது யோசிச்சுட்ருக்கு, என்னால் ஏன் எதையுமே ஒழுங்காக செய்ய முடியல அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கும் போது அணில் அழும் சத்தம் கேட்கிறதே. அப்போ தான் இதுக்கு அணில் அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருக்குது. அந்த சத்தம் யானைக்கு கேட்குது. அணில் அழுகிற சத்தம் நமக்கு கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. பார்த்திங்களா, அணில் அழுதுட்டுருக்கு. அந்த அணில் கிட்ட போயிட்டு யானை கேட்குது, ஏன் அழுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு அணில் சொல்லுது, கொட்டை குழிக்குள் விழுந்து விட்டது அப்படின்ட்டு அழுதுட்டுருக்கு. கொட்டை குழிக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது அழுதுகிட்டே சொல்லுது. அதுக்கு யானை சொல்லுது, வேறு கொட்டையை தேடி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு யானை சொல்லுது. அதுக்கு அணில் சொல்லுது, அது என் நண்பர் கொடுத்தது, எனக்கு பசிக்கிறதே அப்படின்ட்டு மறுபடியும் அழுகுது. அது என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தது, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே யானைக்கிட்ட சொல்லுது. அதுக்கு யானை சொல்லுது, அழாதே, என்னுடன் வா, நான் உதவி செய்கிறேன். சரி, அழாத, என் கூட வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யானை அணில்கிட்ட சொல்லுது. யானை என்ன பண்ணுதுன்னா, தண்ணிக்குள்ளே போய் அதோட தும்பிக்கையை விட்டு தண்ணியை சர் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இழுக்குது. அப்போ அணில் கேட்குது, தண்ணி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கப்புறமா அந்த படத்தில் பாருங்கள், அது எடுத்துகிட்டு வந்த தும்பிக்கையில் தண்ணியை அந்த குழிக்குள்ளே ஊற்றுது. அதுக்கு அணில் கேட்குது, குழிக்குள் தண்ணீர் விட்டால் என்ன ஆகும் அண்ணா? குழிக்குள்ளே தண்ணி விட்டோன்னா என்ன ஆகும் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யானையை பார்த்து அணில் கேட்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், கொட்டை மேலே வந்துருச்சு. அணில் ரொம்ப சந்தோஷமாக குதிக்குது பாருங்கள். கொட்டை மேலே விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக குதிக்குது. யானையை சொல்லுது பாருங்கள், எடுத்து சாப்பிடு அப்படின்ட்டு அதுக்கு யானை சாப்பிட சொல்லுது. அடுத்த பக்கத்தில் பாருங்கள், அணில் சொல்லுது, நல்லது செய்தீர்கள், நன்றி அண்ணா, ரொம்ப நல்லது பண்ணீங்க, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யானைக்கிட்ட நன்றி சொல்லுது. சரியா? அதுக்கு யானை சொல்லுது, மகிழ்ச்சி அப்படின்னு, எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு யானை சொல்லுது. ஆஹா, என்னாலும் உதவ முடிகிறதே. யானை ஃபீல் பண்ணிகிட்டு இருந்துச்சுல, ஏன் என்னால் ஒரு வேலையுமே ஒழுங்காக செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் யானை இப்போ நினைக்கிது, பரவாயில்லையே, என்னாலையும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுதே அப்படின்னு சொல்லிட்டு அது நினைக்கிது. அதுக்கப்புறம் பாருங்கள், யானை கிளம்பிருச்சு. நம்மளாலேயும் ஹெல்ப்லாம் பண்ண முடியுதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே யானை கிளம்பிருச்சு. அப்புறம் அணில் போகிற வழியில் பார்த்திங்கன்னா, ஒரு ஆமை ஒரு முள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்டு உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்துது. அதை பார்த்து அணில் அதுக்கு உதவி செய்ய போகுது. பொறு ஆமை, வலிக்காமல் எடுத்து விடுகிறேன், இரு வெயிட் பண்ணு, உனக்கு வலிக்காமல் நான் உன்னை எடுத்து விட்டு காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உதவி செய்யுது. அணில் சொல்லுது பாருங்க, ஆமையை பார்த்து, யானை அண்ணா எனக்கு உதவினார், நான் உனக்கு உதவுகிறேன். யானை அண்ணா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கு ஆமை சொல்லுது, நானும் உதவி செய்வேன், நானும் அப்போ மற்றவங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்ட்டு ஆமை சொல்லுது. அதுக்கப்புறமா அணிலும், ஆஹா, என்னாலும் உதவ முடியுதே, என்னாலேயும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுதே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சந்தோஷமாக போகுது. ஓகேவா? அவ்வளோதான் இந்த கதை.
நீங்களும் என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து பண்ணணும். சரியா? அடுத்தது பாருங்க, செய்கை விளையாட்டு. யானை வருது யானை வருது என்று சொல்வேன், யானை தும்பிக்கையை ஆட்டி நடப்பது போல் நடப்பேன். அதாவது இங்கே எடுத்துக்காட்டுக்கு இந்த பையனை கொடுத்துருக்கான் பாருங்க, அவன் வந்து யானை வந்து எப்படி தும்பிக்கையை ஆட்டி நடக்கும், அதே மாதிரி நீங்கள் நடந்து காட்ட போகிறீங்க. யானை வருது அப்படின்னு சொல்லிட்டு யானை நடக்கிற மாதிரியே நீங்கள் தும்பிக்கையை ஆட்டி ஆட்டி நடக்க போகிறீங்க. சரியா? இது வந்து ஒரு செய்கை விளையாட்டு. இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்து விளையாடலாம். சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், செய்து பழகலாம், பின்தொடர்ந்து படிக்க. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாடம் வந்து ஒளிபரப்பாகும். அதை பார்த்து நீங்கள் வந்து அதில் வரதை அதை கேட்டு பின்தொடர்ந்து நீங்களும் படிக்கணும். சரியா? அடுத்தது 2வது கேள்வி பாருங்கள், கதையில் பிடித்த சொற்களை எழுதுக. இப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த கதையில் உங்களுக்கு என்ன சொற்கள்லாம் பிடிச்சிச்சோ அதை பார்த்து நீங்கள் ஒரு 10 சொற்கள் எழுத போகிறீங்க. சரியா? எழுதிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் செக் பண்ணணும், யாரெல்லாம் ஒரே மாதிரி எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை மாதிரி எந்த ஃப்ரெண்டு வந்து எழுதியிருக்காங்களோ அந்த ஃப்ரெண்டு பேரை எழுதிட்டு, எத்தனை வார்த்தைகள் வந்து ஒரே மாதிரி எழுதியிருக்கீங்க அப்படின்ட்டு அந்த வார்த்தைகளையும் எண்ணி எழுதணும். சரியா? பாருங்கள், நான் எனக்கு பிடித்த வார்த்தைகள் எழுதியிருக்கேன். அணில், யானை, கொட்டை, சத்தம், நண்பர், தண்ணீர், சாப்பிடு, மகிழ்ச்சி, நன்றி, ஆமை. இப்போ இந்த இடத்துல உங்கள் ஃப்ரெண்டு யார் வந்து உங்களை மாதிரியே நிறையா வேர்ட்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை வந்து அதிகமான சொற்களை ஒன்று போல் எழுதிய நண்பருக்கு நேராக எழுதிக்கோங்க. அப்புறமா ஒன்று போல் எழுதிய சொற்களின் எண்ணிக்கை, ஒரே மாதிரி எத்தனை சொற்கள் வந்து 2 பேரும் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி அதையும் இதில் எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது 3வது கேள்வி பாருங்கள், பாடத்தில் அடிக்கோடிட்டு எழுதுக. எனக்கு பிடித்த தொடர். உங்களுக்கு இந்த பாடத்திலேயே பிடிச்ச தொடர் எது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் புக்கிலையும் உள்ள அண்டர்லைன் பண்ணிவிட்டு இதில் வெளியில் எடுத்து எழுத போகிறீங்க. சரியா? அந்த பாடத்துலேயும் நீங்கள் அடிக்கோடிடணும், அதை எடுத்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க. எனக்கு பிடித்த தொடர் எதுனா நல்லது செய்தீர்கள். உங்களுக்கு என்ன தொடர் பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. பாடத்துலேயும் உள்ள அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், பேசலாம். அதாவது என் மேடை என் பேச்சு. உங்கள் கிளாஸ் ரூமில் நீங்கள் முன்னாடி போய் நின்று ஒருத்தராக என்ன பண்ணணும், நான் செய்த உதவி, இந்த டாப்பிக்கில் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு என்ன உதவி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தராக முன்னாடி போய் நின்று நீங்கள் செஞ்ச உதவியை பற்றி பேசணும். சரியா? அடுத்தது 5வது பாருங்கள், படித்து விடை எழுதுக. படித்தல் பலகையில் கொடுத்துருக்கிற வார்த்தைகளை நீங்கள் எவ்வளோ வேகமாக படிக்கிறீங்களோ, தப்பில்லாமல் வேகமாக படிக்கணும். எவ்வளோ அளவுக்கு நீங்கள் வேகமாக படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கீழே கொடுத்துருக்க ஸ்டாரில் வந்து நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தண்ணீர், நண்பர், சாப்பிடு, அணில், அழாதே, நல்லது, மகிழ்ச்சி, யானை, உதவி, தேடு, ஆமை, செய்வேன். இப்போது இந்த பலகையிலிருந்து கீழே கொடுத்துருக்கிற வினாக்களுக்கு நம்ம விடையளிக்க போகிறோம். சரியா? முதல் கேள்வி பாருங்கள், 3 எழுத்து சொற்கள். இந்த பலகையில் இருக்கிற 3 எழுத்து சொற்கள் எது? அணில், உதவி, அழாதே. அடுத்தது பாருங்கள், 2வது கேள்வி, 2 மெய்யெழுத்துக்கள் உள்ள சொற்கள். இந்த பலகையில் வந்து இருக்கிற சொற்களில் எந்தெந்த சொற்களில் 2 மெய்யெழுத்துக்கள் இருக்குது, அதாவது 2 புள்ளி வச்ச எழுத்து. இதெல்லாம் பாருங்கள், தண்ணீர், மகிழ்ச்சி, நண்பர், செய்வேன். அடுத்தது 3வது கேள்வி பாருங்கள், டூ எழுத்தில் முடியும் சொற்கள். டூ அப்படின்ட்டு முடிகிற சொற்கள் இதெல்லாம் சாப்பிடு, தேடு. அடுத்தது 4வது கேள்வி பாருங்கள், எனக்கு பிடித்த சொற்கள். இந்த பலகையில் இருக்கிறதுல உங்களுக்கு பிடிச்ச சொற்கள் எதுவோ அந்த 2 சொற்களை வந்து எழுதிக்கோங்க. நான் வந்து அணிலும் ஆமையும் எழுதியிருக்கேன். சரியா? அதுக்கப்புறமா இந்த பலகையில் கொடுத்துருக்குற சொற்களை வந்து வேகமாக படிச்சிங்கன்னா கலர் பண்ண சொன்னேன்ல, அதே மாதிரி வேகமாக படித்து எந்த அளவுக்கு வேகமாக படிச்சிங்களோ அந்த அளவு ஸ்டாரை வந்து நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நல்லா வேகமாக தப்பில்லாமல் படிச்சிங்கன்னா 3 ஸ்டாரையுமே கலர் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், பாட சுருக்கம்
படிக்க விடையளிக்க. நம்ம பார்த்தோம்ல யானை அணில் கதை, அதை வந்து சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் படித்து கீழே கொடுத்துருக்குற வினாக்களுக்கு விடையளிக்க போகிறீங்க. சரியா? நானும் உதவுவேன். அணிலுக்கு பசித்தது, கொட்டை கிடைத்தது, குழியில் விழுந்தது, யானை எடுத்தது, அணில் மகிழ்ந்தது, ஆமை சிக்கியது, அணில் உதவியது, ஆமை மகிழ்ந்தது. இப்போது கீழே கொடுத்துருக்க வினாக்கள் பாருங்கள். சரிக்கு டிக் பண்ண போகிறீங்க, தவறுக்கு கிராஸ் பண்ண போகிறீங்க. சரியா? முதல் கேள்வி, யானை நன்றி சொன்னது. யானை நன்றி சொல்லுச்சா? இல்லை, அப்படி தானே. அணில் தான் நன்றி சொல்லுச்சு. அப்போது கிராஸ் போட்டுக்கோங்க, இது தவறு. அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்கள். அணிலுக்கு பசித்தது. அணிலுக்கு தானே பசிச்சிச்சு, அப்போது இது சரி. அப்போது டிக் பண்ணிக்கோங்க. மூன்றாவது கேள்வி பாருங்கள். கொட்டை குழியில் விழுந்தது. கொட்டை வந்து குழியில் விழுந்துச்சு, அப்படி தானே. அதுவும் சரி. அப்போ டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான்காவது கேள்வி பாருங்கள். ஆமை அணிலுக்கு உதவியது. தவறு, அப்படி தானே. அணில் தான் ஆமைக்கு உதவுச்சு. இங்கே ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? ஆமை அணிலுக்கு உதவுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தவறு அப்படின்றனால கிராஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஏழாவது கேள்வி பாருங்கள். சொல்வதை எழுதுக. அந்த படித்தல் பலகையில் இருக்கிறத உங்கள் மேம் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் அதை கேட்டு எழுத போகிறீங்க. சரியா? தண்ணீர், அணில், மகிழ்ச்சி, தேடு, நண்பர், அழாதே, யானை, ஆமை, சாப்பிடு, நல்லது, உதவி செய்வேன். சரியா? அடுத்த பக்கம் பாருங்க. தொடர்புடைய சொல்லை எடுத்து எழுதுக. அதாவது மரம், அதற்கு தொடர்புடைய சொல் வந்து குச்சி இல்லையா, அதனால் குச்சின்னு எடுத்து எழுதிட்டாங்க. இதே மாதிரி தொடர்புடைய சொல் எது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி எழுத போகிறோம். மலை, அதற்கு தொடர்புடைய சொல் வந்து குடை. அப்போ குடைன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது கூடு, குருவி. வண்டி வந்து குதிரை. சிங்கம் வந்து குகை. தண்ணீருக்கு தொடர்புடைய சொல்லது குழாய். அடுத்தது பாருங்க, படிக்க. இதை வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க, சத்தமாக படிக்கலாமா? காற்று வீசியது, இலை விழுந்தது, தண்ணீரில் மிதந்தது, எறும்பு பார்த்தது, இலையில் ஏறியது, இலைப்படகு. அடுத்த பக்கம் பாருங்க. பேசலாம், எழுதலாம். அதாவது இந்த படத்தை பார்த்து நீங்கள் பேச போகிறீங்க, என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கீழே கொடுத்துருக்க டேஷில் இதில் இருக்கிற பொருள்களை எழுத போகிறீங்க. சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், என்னென்ன இருக்குதுன்னு பேசுங்க பார்க்கலாம். மீன் தொட்டி இருக்குது, நிறைய மீன் தொட்டி இருக்குது இந்த கடையில். அதை வந்து ஒரு அம்மா அப்புறம் 2 குழந்தைங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. வெளியில் வந்து ஒரு நாயும் பூனையும் நிற்கிது. அப்புறமா ஒரு கடிகாரம் இருக்குது மேலே. அப்புறம் ஒரு பூந்தொட்டி இருக்குது. அதுக்கப்புறமா அந்த பாப்பா கையில் பாருங்கள் ஒரு பொம்மை இருக்குது. அப்புறம் கீழே பாருங்கள் ஒரு பெட்டி இருக்குது, ஒரு பந்து இருக்குது. அப்புறம் பாருங்கள் அவர் வந்து ஒரு மீன் தொட்டி வச்சுருக்காரு, அப்படி தானே. அதுக்கப்புறமா பின்னாடி பாருங்கள் ஒரு 3 குடை வந்து இருக்குது. சரியா? இதெல்லாம் தான் இந்த படத்தில் இருக்குது. இப்போ அந்த டேஷில் எழுதலாமா? பந்து, நாய், பூனை, மீன்கள், கடிகாரம், பொம்மை, மீன் தொட்டி, பெட்டி. சரியா? இதில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 8 பேரை வந்து எழுதணும். சரியா? 8 டேஷ் இருக்குது. இந்த படத்தில் உங்களுக்கு என்னென்ன பொருள்லாம் தெரியுமோ அந்த பெயரெல்லாம் வந்து எழுதணும். அடுத்த பக்கம் பாருங்கள். படத்திற்கு உரிய தொடர் எது? என்ன படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த படத்துக்குரிய தொடர் எது? வாளியில் சிவப்பு சட்டை, கொடியில் சிவப்பு சட்டை, கொடியில் பச்சை சட்டை. இதில் என்ன கலர் சட்டை இருக்குது? சிவப்பு கலர், அப்படி தானே. அது வந்து எதில் தொங்குது? கொடியில். அப்போது கொடியில் சிவப்பு சட்டை தான் சரியான தொடர். அப்போ 2வது தொடரை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள். ஒரு சொல்லை மாற்றி எழுதுக. மழை பெய்தது, மரங்கள் எல்லாம் நனைந்தன.
மழை மழை பெய்தது, மரங்கள் அப்படின்ற சொல்ல மாற்றி வீடுகள் எல்லாம் நனைந்தன அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இதே மாதிரி அந்த சொல்லை நம்ம எடுத்துட்டு நம்ம இன்னொரு சொல்லை பயன்படுத்தி எழுத போகிறோம். மழை மழை பெய்தது, பூக்கள் எல்லாம் நனைந்தன. அடுத்தது பாருங்க, நீங்கள் என்ன செய்வீர்கள், டிக் செய்க, காரணம் கூறுக. எங்களுக்கு உதவலாம் அல்லவா, அதாவது அவங்க அப்பா கேட்குறாங்க பாருங்க, எங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், உதவுவேன்னு சொல்லுவீங்களா, உதவ மாட்டேன்னு சொல்லுவீங்களா? உதவுவேன். சரியா, நீங்கள் உதவணும். அப்போது ஃபஸ்ட்டு பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அந்த 2வது படத்தில் ஒரு பையன் ஒரு பொண்ணை கோவத்தில் கண்டிஷன் போடுற மாதிரி என் பையை எடுத்து வா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அப்போது இந்த சூழ்நிலையில் நீங்கள் உதவுவீங்களா, உதவ மாட்டிங்களா? உதவ மாட்டேன்னு டிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க மிரட்டி பண்ண சொல்கிறாங்க, அப்படி தானே? அப்போது இதுக்கு உதவ மாட்டேன்னு டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்த பக்கத்தில் சொல்லி பழகுக. இங்கே கொடுத்துருக்கதை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி கரெக்டான ப்ரொனவுன்சியேஷன் வர வரைக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லணும். சரியா? விருந்து தின்ற பருந்து, பறந்து போனது விரைந்து. விருந்து தின்ற பருந்து, பறந்து போனது விரைந்து. அத்தை அடுக்கிய செங்கல், செங்கல் அடுப்பில் பொங்கல். அத்தை அடுக்கிய செங்கல், செங்கல் அடுப்பில் பொங்கல். அடுத்தது பாருங்க, கற்றல் பயணம், படைப்பு நேரம், நானும் உதவுவேன், பாடத்தில் பிடித்த காட்சியை உருவாக்கலாம், குழுவில் பகிரலாம். அதாவது நானும் உதவுவேன் பாடம் பார்த்தோம் இல்லையா, அந்த பாடத்தில் உங்களுக்கு பிடித்த காட்சியை நீங்கள் வரையலாம். அதை நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூமில் டிஸ்ப்ளே பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், நான் கற்றவை. இவ்வளோ நேரமும் நம்ம கற்றுக்கிட்டதை இதில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும், எந்த அளவுக்கு கற்றுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தனை ஸ்டாரை நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், திரும்பி பார்க்கலாம். படத்தை பாருங்கள், எங்களுக்கு கதை கூறுங்கள். இந்த படத்தை பார்த்து கதை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு முயலும் ஆமையும் சேர்ந்து செடி நட்டு வச்சு தண்ணி ஊற்றி வளர்க்குறாங்க, அப்படி தானே? 2 பேரும் அதுக்கு நல்லா தண்ணி ஊற்றி வளர்க்குறாங்க. அது இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க வளர்த்ததில் அது என்னவா மாறிடுச்சு, ஒரு பெரிய மரமாக மாறி அதில் நிறையா பழம்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பழத்தை அவங்க சாப்பிட்றாங்க. சரியா? அடுத்தது பாருங்கள், எங்களுக்கு பசிக்கிறது, உணவை கண்டுபிடியுங்கள். எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், இங்கே நிறைய எழுத்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் தேவையில்லாத எழுத்துக்களை நீங்கள் அடிச்சுட்டு இங்கே கொடுத்துருக்குற உணவு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி எழுத போகிறீங்க. சரியா? எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், இன்னையும் தூவையும் அவங்க அடிச்சுட்டு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி எழுதியிருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் கண்டுபிடிங்க பார்க்கலாம். சே, இ, இஞ்சு, இந்த 3 எழுத்தையும் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பலா அப்படின்ற உணவு கிடச்சிரும். அப்போ பலா அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இட்டு, வி, இந்த 2ஐயும் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரும்பு அப்படின்ற உணவு கிடச்சிரும். அப்போ இந்த டேஷில் கரும்பு அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ராவையும் இறையும் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெல்லம் அப்படின்ற உணவு கிடச்சிரும். அப்போ அந்த டேஷில் வெல்லம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், நாங்கள் பார்க்கிறோம், உரிய பெயரை எழுதுங்கள். ஊஞ்சல், ஒரு ஊஞ்சல் இருக்குது, அதனால் ஊஞ்சல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள் 3 ஊஞ்சல் இருக்குது. அப்போ அதை எப்படி சொல்லணும், ஊஞ்சல்கள். ஒரு ஊஞ்சல்னா ஊஞ்சல், நிறையா ஊஞ்சல் இருந்துச்சுன்னா எப்படி சொல்லணும், ஊஞ்சல்கள். அதே மாதிரி ஒரு பழம் இருக்குது, அதை நம்ம பழம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாருங்கள், யானை பார்க்குறதுல நிறைய பழங்கள் இருக்குது, அப்படி தானே? அப்போது அதை நீங்கள் பழங்கள் அப்படின்னு சொல்லணும். அப்போ அந்த டேஷில் பழங்கள் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஒரே ஒரு பூ இருக்குது, அப்போது பூ அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்த படத்தில் நிறைய பூக்கள் இருக்குது. அடுத்த படத்தில் பாருங்கள், ஒரே ஒரு மீன் இருக்குது,
இன்னொரு பக்கத்து படத்தில் பாருங்கள் நிறைய மீன்கள் இருக்குது. அப்போது அதை நீங்கள் எப்படி சொல்லணும்? ஒரு மீன் இருந்துச்சுன்னா மீனுன்னு சொல்லுவீங்க. நிறைய மீன் இருந்துச்சுன்னா எப்படி சொல்லணும்? மீன்கள். அப்போது அந்த டேஷில் மீன்கள் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சொன்னது யார்? கோடிட்டு இணையுங்கள். பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிறது யார் சொன்னா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பழம் பறிக்கிறேன், அதற்குரிய படம் எது? கடைசி படம் அப்படி தானே? அப்போ அது கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது குளத்தில் இருக்கிறேன், இது யார் சொல்கிறா? அந்த குளத்தில் இருக்கிற அந்த ஆமை வந்து சொல்லுது குளத்தில் இருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ நடுவில் இருக்கிற அந்த ஆமை கூட இணைச்சிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், வரிசையில் செல்கிறோம், அதை யார் சொல்கிறா? இந்த எறும்புகள் அப்படி தானே? இந்த எறும்புகள் தான் வரிசையில் போயிட்டுருக்கு. அப்போ நாங்கள் வந்து வரிசையில் போகிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போது அந்த எறும்பு கூட இணைச்சிக்கோங்க. அடுத்த 2 பக்கம் பார்த்திங்கன்னா தனி அல்லது சிறப்பு கவனம் தேவைப்படுற குழந்தைகளுக்கான பக்கம். நானும் படிப்பேன், வண்ணமிடுவேன். இதில் கொடுத்துருக்கதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் கொடுத்துருக்க அந்த படத்தை வந்து நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ஒரு கட்டத்தையும் நீங்கள் படித்து கலர் பண்ணணும். சரியா? அதே மாதிரி தான் இந்த பக்கமும் முதல்ல கொடுத்துருக்குற கட்டத்தில் இருக்கிறதுல படிச்சுட்டிங்கன்னா அந்த எழுத்துக்களெல்லாம் சரியாக படிச்சிங்கன்னா அந்த காரை கலர் பண்ணிக்கலாம். அடுத்து கொடுத்துருக்குற அந்த கண்ணீர், நீச்சல் அதை எப்படி படிக்கணும்னு கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் சரியாக படிச்சிட்டிங்கன்னா அந்த வண்ணத்து பூச்சியை கலர் பண்ணிக்கலாம். அடுத்து கொடுத்துருக்குற சொற்களெல்லாம் சரியாக படிச்சிங்கன்னா அந்த ஐஸ்கிரீமை கலர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கீழே கொடுத்துருக்கிறத சரியாக படிச்சிட்டிங்கன்னா அந்த கிரீடம். அதுக்கப்புறமா அந்த கட்டத்தில் கொடுத்துருக்கிறத படிச்சிட்டிங்கன்னா அந்த பலூன். இப்படியே ஒன்று ஒன்றா சரியாக படிக்க நீங்கள் வந்து படித்து என்ன பண்ணணும்? அதை கொடுத்துருக்கத கலர் பண்ணணும். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், நானே செய்வேன், கேட்டு விடை கூறுக. பாலா ஓ என்று கத்திக்கொண்டே ஓடி வந்தான். அவன் முகத்தில் ஒரே மகிழ்ச்சி. கையில் ஒரு நீளமான நூல் இருந்தது. நூலின் மறுமுனையில் தட்டான் பூச்சி ஒன்றை கட்டி வைத்திருந்தான். அதை பார்த்து அம்மா அதிர்ந்தார். தட்டாம்பூச்சியை ஏன் நூலில் கட்டியுள்ளாய் என்று கேட்டார். நான் அதனுடன் விளையாடுவேன் என்றான் பாலா. யாராவது உன்னை கயிற்றால் கட்டி கயிற்றின் மறுமுனையை இழுத்து சென்றால் அப்போது உனக்கு எப்படி இருக்கும் என்று அம்மா கேட்டார். பாலா எதுவும் பேசவில்லை. தட்டாம்பூச்சியை அவிழ்த்து விட்டான். அது பறந்து செல்வதை பார்த்து மகிழ்ந்தான். அதாவது பாலா வந்து ஒரு நாள் வந்து ஓ அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக ஓடி வரான். அவன் கையில் வந்து ஒரு பெரிய நூல் இருக்குது. அந்த நூலில் வந்து ஒரு கார்னரில் வந்து தட்டாம்பூச்சியை வந்து கட்டி வச்சுருக்கான். அதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஷாக்கு. என்னென்னா, தட்டாம்பூச்சியை ஏன் இப்படி நூலில் கட்டி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. நான் அதோட விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பாலா சொல்கிறான். யாராவது உன்னை கயிற்றுல கட்டிட்டு உன்னைய இழுத்துட்டு போனால் உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு பாலா எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தான். அதுக்கப்புறமா தட்டாம்பூச்சியை வந்து அவிழ்த்து விட்டுட்டான். அது பறந்து போகிறத பார்த்து சந்தோஷப்பட்டான். சரியா? பாலா தட்டாம்பூச்சியை ஏன் பறக்க விட்டான்? ஏன் வந்து பாலா தட்டாம்பூச்சியை பறக்க விட்டுட்டான்? ஏன்னா அம்மா சொன்னதுனால. அப்படி தானே? அம்மாவின் அறிவுரையால். அடுத்தது பாருங்கள், படித்து காட்டுக. இதில் கொடுத்துருக்கிறத நீங்கள் படித்து காமிக்க போகிறீங்க. சத்தமாக படிங்க பார்க்கலாம். தேன், நாளை, பானை, பாதை, குடம், குச்சி, மலர், வாத்து, நன்றி, காகம், சட்டை, கொட்டை, விருந்து, மறுநாள், நண்பன், மஞ்சள், வண்ணம், தண்ணீர், தும்பிக்கை, எச்சரிக்கை, சொல்லெறும்பு, கீறின, எடுத்தன, உதவுவேன், கவனித்தது, சொல்வேன். அடுத்த பக்கம் பாருங்க, படித்து விடையளிக்க. எழுத்துக்களை கொண்டு உருவாகும் சொல் எது? இங்கே பாருங்கள், 4 எழுத்து கொடுத்துருக்காங்க. அந்த 4 எழுத்துக்களை பயன்படுத்தி அதிலிருந்து நம்மளால் என்ன சொல் வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்து உருவாக்க போகிறோம். பாருங்கள், விடை வந்து கொக்கு. அப்போது 2வது பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2வது கேள்வி, ஒரே எழுத்தில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக. இங்கே 3 சொல் கொடுத்துருக்காங்க. கரடி, எருமை, வண்டி.
இதில் வந்து முடிகிற எழுத்து பாருங்கள், ஒரே எழுத்தில் எந்த சொல்லலாம் முடியுது? கரடி, வண்டி. அடுத்தது 3வது கேள்வி பாருங்கள். தொடருக்கு உரிய படத்தை தேர்ந்தெடுக்க. தண்ணீர் கொடுக்கிறேன். அதற்குரிய படம் எது பாருங்கள்? கடைசி படத்தில் தான் அந்த பையன் அவங்க தாத்தாக்கு தண்ணி கொடுக்குறான், அப்படி தானே? அப்போது அந்த 3வது படத்தை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 4வது கேள்வி பாருங்கள். விடை எழுதுக. கட்டெறும்புகள் வந்தன, குச்சிகளை எடுத்தன, மண்ணை கீறின, நீரின் பாதையை மாற்றின. நீரின் பாதையை மாற்ற பயன்பட்டவை எவை? நீரோட பாதையை வந்து மாற்றுறதுக்கு என்ன அவங்களுக்கு பயன்பட்டுச்சு? எதை வச்சு மாற்றினாங்க? குச்சி, அப்படி தானே? அப்போது 3வது கட்டத்தை பாருங்கள், குச்சிகள். அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது குச்சிகளை எடுத்தவை எவை? யார் வந்து குச்சி எடுத்தா? கட்டெறும்பு, அப்படி தானே? அப்போ அந்த டேஷில் கட்டெறும்புகள் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், மகிழ் பக்கம். உரிய இடத்தில் கோடிட்டு இணைக்கலாம். அதாவது நிறைய பார்ட்ஸ் வந்து இந்த பிக்சரில் மிஸ் ஆகுதுல்ல, அதை வந்து கீழே கொடுத்துருக்காங்க. எது வந்து எந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சரியாக பார்த்து கோடு போட்டு இணைக்க போகிறோம், சரியா? இப்போது இதே மாதிரி அதற்குரிய இடத்துல கோடு போட்டு இணைச்சிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், செய்து மகிழலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட். என்ன பண்ணணும்னா, அந்த கடலை தோடு இருக்குல்ல, அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த மாதிரி பொம்மைகளெல்லாம் வந்து செஞ்சு ஒட்டி கால், காது இந்த மாதிரிலாம் வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அழகான பொம்மை கிடைக்கும், சரியா? இதை வந்து ஒரு பேப்பரில் இல்லைன்னா சார்ட்டில் வந்து இதே மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணி ஒரு கிளாஸ் ரூமில் டிஸ்ப்ளே பண்ணலாம், சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.